சிகிச்சை கொடுப்போம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு முடியணும். மற்ற நாளைக்கு பேசுவோம். இது ரொம்ப உயிர் காக்கிறது ரொம்ப முக்கியம். முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். காவல் கண்காணிப்பு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எல்லாம் உயர் அதிகாரிகள் ஐடிக்கிறாங்க, எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அதுக்கு அந்த வேலைகள் நடந்துருக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையில், 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அவர் இன்று இரவு அவர்கள் அனைவருக்கும் வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். மெடிக்கல் டீம் போட்டிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ்ல எல்லா டாக்டர்ஸும் இப்போ டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் வந்துட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மருத்துவ மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.